இன்றைக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார் மற்றும் யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை பார்ப்போம். 1984 அக்டோபர் 31 ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு பேட்டி கொடுப்பதற்காக பீட்டர் உஸ்டினோவ் என்பவரை பார்ப்பதற்காக பிரதமர் தங்கியிருக்கும் மாளிகைக்கு வெளியே பூங்காவில் நடந்து போகிறார்கள். அவர்களுடன் மெய்காப்பாளர் நாராயண் சிங், பர்சனல் செக்ரட்டரி ஆர்.கே. தவான் மற்றும் ராமேஸ்வர் என மொத்தத்தில் 4 பேர் பூங்காவை கடந்து போகும் வழியில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி முன்னால் நடந்து போகிறார். அவரை தொடர்ந்து மற்ற மூவரும். அந்த பாதையில் ஒரு சின்ன கதவை கடந்து வரும்போது அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் சத்வந்த் சிங், பியான் சிங். சட்டென்ற பியான் சிங் தன் கையில் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் 3 முறை இந்திரா காந்தியின் வயத்தில் சுட்டான். இதைத் தொடர்ந்து சத்வந்த் சிங் என்ற மற்றொரு பாதுகாவலர் தான் வைத்திருந்த எந்திர துப்பாக்கி மூலம் சுமார் 30 தடவை சுட்டான். இந்த 2 சீக்கிய காவலர்களும் இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டு கொண்டுவிட்டு துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு நின்றார்கள். உடனே மற்ற காவலர்கள் பியான் சிங்கை சுட்டு கொன்றார். மற்றவனை மடக்கி பிடித்து கைது செய்தார். இந்த பியான் சிங் தான் இந்திரா காந்தியின் மிகவும் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தவன். கைது செய்யப்பட்ட சத்வந்த் சிங் நீதிமன்றம் போகும் வழியில் சுட்டுக் கொல்லப்பட்டான். காலை 9:30 மணிக்கு பிறகு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் இந்திரா காந்தி. மதியம் 2:30க்கு பிரதமர் இந்திரா காந்தி இறந்ததாக அதிகாரபூர்வமாக அறிவித்தார்கள். அன்று இந்திரா காந்தியின் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் திரன்தாஸ் தோக்ரோ 27 குண்டுகள் இந்திரா காந்தி அம்மையாரின் உடலை துளைத்து சென்றதென்றும் 3 குண்டுகள் அம்மையாரின் உடலில் இருந்ததென்றும் இது மிகவும் கொடூரமான கொலை என்றும் அறிக்கையை சமர்ப்பித்தார். எது எப்படியோ இந்திரா காந்தியின் நம்பிக்கைக்குரியன சீக்கிய காவலர்களால் இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். இனி எதற்காக சீக்கிய மத தீவிரவாதிகளான காவலர்கள் இந்திரா காந்தியை கொலை செய்தார்கள் என்று பார்ப்போம். காலிஸ்தான் என்பது பாகிஸ்தான் போலத்தான். சீக்கியர்கள் சீக்கிய மதத்திற்காக ஒரு தனி நாடு வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து பஞ்சாப், ஹரியானா மற்றும் சில பகுதிகளை இணைத்து தனி காலிஸ்தான் என நாடு அமைக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் இருந்தார்கள். 1970-80களில் தனி காலிஸ்தான் முழக்கம் மிக தீவிரமாக இருந்தது. இந்த நிலையில் சீக்கிய மத குரு ஜன்ரன் சிங் பின்ரன்வாலே ரொம்ப தீவிரமாக இருந்தார். இந்து மதத்துடன் தங்களை சீக்கிய மதத்தை சேர்த்தது எங்களுக்கு அவமானம் எனவும் எங்கள் மதத்திற்கு தனி நாடுதான் வேண்டும் எனவும் அழுத்தமாக சொன்னார். அத்துடன் நிற்காமல் இந்திய அரசின் நீதிமன்றம், அரசாங்க அலுவலகங்கள் செயல்படாமலும் தடுத்தார். சீக்கியர்களுக்கான ஆயுத குழுக்களையும் அமைத்தார். பஞ்சாபின் சில பகுதிகளையும் சுதந்திர பிரதேசமாக அறிவித்தான். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் சீக்கிய மதகுரு ஜன்ரன் சிங் பின்ரன்வாலே. இவர் தனக்கு ஆதரவு தராதவர்களை கொலை செய்தார். இவர் சீக்கிய இளைஞர்களுக்கும் இந்திய இராணுவத்தில் இருந்த சீக்கியர்களை இணைத்து ஆயுத பயிற்சி வழங்கி காலிஸ்தான் படையை கட்டமைத்தான். 1981-82 காலகட்டத்தில் அமிர்தசரஸில் உள்ள தங்க கோவிலில் ஒன்று கூடி காலிஸ்தான் தனிநாடு தீர்மானம் ஏற்றினான். மற்றும் ஆயுத பயிற்சியின் தங்க கோவிலில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் செய்தார்கள். இந்த தீவிரவாத படைக்கு பின்ரன்வாலே தலைவராக இருந்தார். இந்திய நாட்டுக்குள்ளே இந்தியாவை எதிர்த்து காலிஸ்தான் தீவிரவாத படை உருவானது. இதை அறிந்த இந்திய இராணுவம் மற்றும் உளவு அமைப்பும் 1984 ஜூன் 2 8 தேதி வரை இந்திய இராணுவம் அதிரடியாக தங்க கோவிலை அதன் சுற்றுவட்டார பகுதிகளையும் சுற்றி வளைத்து சுமார் 50,000க்கும் மேற்பட்ட இராணுவம் அதிரடியாக நுழைந்தது. காலிஸ்தான் தீவிரவாதிகளை களை எடுத்தார்கள். இதற்கு இராணுவத்தினர் இட்ட பெயர் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். இதற்கு உத்தரவிட்டவர் இந்தியாவின் இரும்பு பிரதமர் இந்திரா காந்தி. கிட்டத்தட்ட 6 நாள் நடைபெற்ற உள்நாட்டு போரில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஏவுகணை வரை பயன்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு ஆயுதங்களை காலிஸ்தான் தீவிரவாதிகள் தங்க கோவிலில் மறைத்து வைத்திருந்தார்கள். இதற்கிடையே இந்திய இராணுவம் தங்க கோவிலை சேதப்படுத்தியதாக மக்களை திசை திருப்ப வைத்து பல வன்முறை கலவரங்களையும் சீக்கிய தீவிரவாதிகள் பஞ்சாபில் அரங்கேற்றினார்கள். போரின் முடிவில் கிட்டத்தட்ட 1000 காலிஸ்தான் சீக்கிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக கணக்குகள் சொல்கின்றன. எது எப்படியோ சீக்கிய தீவிரவாதிகளை இந்திய இராணுவம் அழித்து ஒழித்தது. இதனால் மிகுந்த கோபத்திலிருந்த சில சீக்கிய குழுக்கள்
எப்படியாவது இந்திரா காந்தியை பழிவாங்க வேண்டும் என தீர்மானித்தனர். இதை அறிந்த இந்திய உளவு அமைப்பான ரா இந்திரா காந்தி அம்மையாரின் பாதுகாப்பை மாற்றி அமைத்து பலப்படுத்த தீர்மானித்தார். ஆனால் தனக்கு மிகவும் விசுவாசியான பியான் சிங்கை மாற்ற மனமில்லாமல் தன்னுடன் வைத்து கொண்டார். ஆனால் இவனும் சீக்கிய தீவிரவாத குழுவுடன் சேர்ந்து இந்திரா காந்தியை முதலில் சுட்டான் பியான் சிங். எது எப்படியானாலும் சீக்கிய மத தீவிரவாதிகளால் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார். தற்போது இந்திய உளவுத்துறை மூலம் உலகம் முழுவதும் உள்ள சீக்கிய காலிஸ்தான் தீவிரவாதிகளை களை எடுத்து கொண்டு தான் இருக்கிறது இந்தியா. தொடரும் இரத்த சரித்திரங்கள்.